தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக்கோங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட குரு வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வசாந்தயே. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மேம் சவுண்டே கேட்கல மேம். குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். அடியேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். அதாவது இன்று ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது மருத்துவ குணம் கொண்டது. அதாவது அஸ்வினி மற்றும் ஆயில்யம் இந்த இரண்டுமே மருத்துவ குணம் கொண்டது. இந்த இரண்டு நட்சத்திரம் வரும் நாளில் எந்த ஒரு வியாதி இருந்தாலும் மருத்துவரை அணுகினால் அன்றைய தினம் நிவர்த்தி ஆவதற்கு முழு பலன் கிடைக்கும். மேலும் ஆயில்யம் அன்று எக்காரணத்தை கொண்டு புது துணி எடுக்கக்கூடாது. புது துணி எடுத்தால் நோய் உண்டாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய ஜோதிட அனுபவங்களையும் சூட்சமங்களையும் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகளையும் இங்கே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்மிடையே ஈரோடு மாவட்ட, அதாவது தேசிய ஜோதிடர் கூட்டமைப்பின் ஈரோடு மாவட்ட தலைவியாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ எம் சுமதி அவர்கள் நம்மிடையே வருகை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதுடன் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பாக சொல்லுவது, இவருடைய தாயார் பெயர் மீனாம்பாள் அம்மையார் ஆவார்கள். இவருடைய தந்தையார் பழனியப்பன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்களுடைய குரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உயர்திரு சம்பத்குமார் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்களிடம்தான் பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய ஜோதிட கலையை பயின்று தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சாதாரணமாக இவளை பார்த்தோம்னா அந்த நம்ம எப்படி இந்த ராசி கட்டத்துல 12 பாவங்கள் இருக்கும், பாவங்களை வைத்தே ஜாதகம் சொல்லக்கூடிய திறமை பெற்றவர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த அமைப்பிலேயே மக்களுக்கும் பலன் சொல்லி ஒரு சிறந்த ஜோதிடர் என்ற முறையில் இவர் பெயர் வாங்கி கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். எம் சுமதி ஈரோடிலிருந்து. இவர்கள் என்று பாத்தீங்க அப்படின்னா கரணமும் திசையும் பற்றியும் மேலும் அதற்கான வழிபாட்டு கோவில்கள் என்னங்கிறதையும் பற்றி நம்முடைய விரிவாக பேச இருக்கிறார்கள். அவர்களை அனைவர் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேடம். வணக்கம் 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 வணக்கம். நீங்க பேச ஆரம்பிக்கலாம் மேம். வணக்கம் மேடம். பேசுங்க மேம். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா கரணங்களும் கரணத்திற்கு உண்டான கோவில்களும், இந்த மாதிரி தலைப்புலதான் இன்னைக்கு எடுத்து பேச போறேன் மேடம். அடுத்து திசைகளும் திசைக்கு உண்டான கோவில்களும். இப்ப பாத்தீங்கன்னா கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒருத்தரும் நம்ம அவங்க பிறந்த கரணத்தை வழிபடுறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் மேடம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ஒருத்தர் என்னென்ன கரணம் பிறந்திருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த கரணநாதர் வழிபாடு மிகப்பெரிய அளவுல பண்ணாங்கன்னா ஒரு சில நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம். நிறைய கரண கோயில்களுக்கெல்லாம் சொல்லி நிறைய பேர் இந்த பரிகாரம்னா இறை வழிபாடு மாட்டாங்க. அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போய் அந்த கரணநாதரை வழிபட்டு வர்றது மூலியமா நிறைய மாற்றங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா நிறைய வழிபாடு பண்றது பாத்தீங்கன்னா கரணநாதரை கண்டிப்பா போய் வழிபடணும். குறைஞ்சது 3 மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி எங்க பக்கமா இருந்தா வாரம் ஒரு முறை, தூரமா இருந்தா மாசத்துக்கு ஒரு முறை. இப்ப போக முடியாத ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அவங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் இந்த கர்ணநாதரை வழிபடுற மூலியமா
நிறைய மாற்றங்களை அவங்க சந்திக்கலாம்னு சொல்லி நான் நிறைய பேத்துக்கு இந்த அறிவுரையை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதனாலதான் நீங்க எடுத்த உடனே கேட்ட உடனே கரணநாதர் கோவில்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதலாவது பார்க்க போற கரணம் பாத்தீங்கன்னா பவகரணம். பவகரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல லட்சுமி நரசிம்மர் இருக்காரு. அவருக்கு போய் நம்ம ஜென்ம நட்சத்திரத்திற்கு பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கரணம் பாத்தீங்கன்னா பாலவ கரணம். பாலவ கரணங்கும் போது நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சபரிமலை சாஸ்தா. சபரிமலை சாஸ்தா அப்ப சபரிமலை அதுக்கு கிரகம் யாருன்னா ராகு பகவானா வராரு. மிருகம் பாத்தீங்கன்னா புலியா வரும். அது அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்ம சபரிமலை சாஸ்தாவுக்கு மாலை போட்டு போக முடியல அப்படின்னா உள்ளூர் மாரியம், உள்ளூர்ல இருக்கிற கிராம தேவதை, அந்தந்த ஊருக்குன்னு ஒரு கிராம தேவதை இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கரணம் பாத்தீங்கன்னா கௌளவ கர்ணம். கௌளவ கர்ணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பூவராக பெருமாள். அவரு பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணம் வந்து ஸ்ரீமுஷ்ணங்கிற ஊர்ல கௌளவ கர்ணத்துக்காரங்க அந்த ஸ்ரீமுஷ்ணம் போய் ஒரு முறையனும் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தரும் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணம் பாத்தீங்கன்னா சேஷ்டா தேவி காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருநகரம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில், அங்க இருக்கிற சேஷ்டா தேவிய வழிபடுறது ரொம்ப முக்கியம் மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த கரணம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது கரணம் வந்து கரசை கரணம். கரசை கரணத்துக்கு உண்டான அதிபதி பாத்தீங்கன்னா விக்னேஸ்வரர் விநாயகர் பெருமாள் பிள்ளையார்பட்டி. அவர் ஊர் பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில இருக்கிற விக்னேஸ்வரரை வழிபடுறது ரொம்ப சிறப்பை தரும். அடுத்த கரணம் பாத்தீங்கன்னா வணிசை கரணம் பாத்தீங்கன்னா திருமலைப்பாடியில இருக்கிற சிவன் கோவில், அரியலூர் மாவட்டம். நந்தி பகவான வழிபடுறது மூலியமா ரொம்ப சிறப்பு தரும். அப்படி வந்து அவங்க வந்து வணிசை கரணத்துக்காரங்க அரியலூர் மாவட்டம் போக முடியல அப்படின்னா நந்தி பகவானை வழிபடணும் அப்படின்னா பிரதோஷ நாள்ல போய் கூட அந்த நந்தி பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு தரும். அடுத்த கரணம் பாத்தீங்கன்னா ஏழாவது கரணம் பத்திரை கரணம். பத்திரை கரணம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியமான. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கரணம் பாத்தீங்கன்னா எட்டாவது கரணம் சகுனி கரணம். சகுனி கரணத்துக்கு அதிபதி வாருன்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். அங்க அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா திருநள்ளாறு. ஒரு முறை திருநள்ளாறு போய் பார்த்து சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பை தரும். அப்படி இல்லை அப்படின்னா தினந்தோறும் காகத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உணவு தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது கரணம் பாத்தீங்கன்னா சதுஷ்பாதன் பாத்தீங்கன்னா அவரு தலை பாத்தீங்கன்னா எந்த சேஸ்திர பாலபுரம்னு இருக்கு. அவரு அதிபதி யாரு பாத்தீங்கன்னா காலபைரவரை வழிபடும் போது ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து பாத்தீங்கன்னா 10வது கரணம் நாகவ கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நாகராஜன் சுவாமிங்கிறது. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்துல நாகர்கோயில் அருகில் உள்ள புத்துக்கோவில் பாத்தீங்கன்னா அந்த சிறப்பை தரும். அப்ப நாகத்துக்காரன்னா நாகர்கோயில் போக முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புத்து மண்ணுக்கு அந்த மாதிரி புத்து இருக்கிற கோயில்ல போய் வழிபாடு பண்றது ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முன்னேற்றம். அடுத்தது பாத்தீங்கன்னா 11வது கரணம் திம்ஸ்தல் கரணம். அதோட அதிபதி பாத்தீங்கன்னா தன்வந்தி பகவான். அப்ப வந்து ஸ்ரீரங்கம் இல்லாட்டி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற தன்வந்திரி பெருமான், அப்படி இல்லைன்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற தன்வந்திரி பகவான். அப்படி இல்ல நம்ம அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா பெருமாள் கோயில்ல தன்வந்திரி பகவான் இருக்காரு, அவரை வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பை தரும். இப்படி 11 கரணத்துக்கும் 11 கோவில், அதுக்கு உண்டான கோவில்களை நம்ம முறையா வழிபட்டுட்டு வரும்போது நம்ம ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் மாதம் ஒரு முறை இல்லையா மாசத்துக்கு ஒரே முறை தான் ஜென்ம நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திர வழிபாடு கரணம் தினம் மாறி மாறி கரணம் வரும். அந்த கரணத்தை கணக்கு பண்ணி நம்ம போகலாம். அப்படி போக முடியாதவங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல போய் கரணநாதரை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பை தரும் மேடம். இந்த 11 கரணக்காரங்களும் அவங்கவுங்களுக்கு உண்டான கரணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் எனக்கு இந்த கரணமா நான் இந்த நாள்ல இந்த நட்சத்திரத்துல போய் வழிபாடு பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்மளும் அது மாதிரி செஞ்சு நம்மளும் வாழ்க்கையில பல பெரிய மாற்றங்களை
எல்லாத்துக்கும் வணங்கணும் கிடைக்கணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேடம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தியதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மஞ்சுளா மேடத்துக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திசை. இப்ப ஒருவருக்கு பிறக்கும் போது ஒரு திசை நடக்கும். என்ன திசை அப்படின்னா, ஒருத்தர் இப்ப அஸ்வினி நட்சத்திரமா, அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்கு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கேது திசை நடக்கும். கேது திசை நடக்கும் போது பிள்ளையார்பட்டி வழிபாடு, உள்ளூர்ல இருக்கிற விநாயகர் வழிபாடு, அரச மரத்தடியில இருக்கிற விநாயகர் வழிபாடு, கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்க இந்த மாதிரி பிள்ளையார் வந்து வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சொல்லிதான் போடுவோம். அது மாதிரி இந்த கேது திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க வந்து தவறாம விநாயகரை கெட்டியா பிடிச்சிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அடுத்து வந்து சுக்கிர திசை. அடுத்து சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வந்து பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தான். சுக்கிரன்னா அப்ப வந்து பெருமாள் கோயில் வழிபாடு, ஸ்ரீரங்கம் போறது, திருப்பதிக்கு போறது, இந்த மாதிரி சுக்கிரன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ரொம்ப மிகப்பெரிய நன்மையை வைக்கும் மேடம். சுக்கிர திசை நடக்கிறவங்க அவங்கவுங்க மனைவியா இருந்தா கணவன் நல்லபடியா பாத்துக்கணும். கணவனா இருந்தா மனைவியை நல்லபடியா பாத்துக்கணும். அதே சுக்கிரன் தான் ஆணுக்கு பெண்ணுக்கு. இந்த சுக்கிர திசையில இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பு தெரியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரிய பகவானோட நட்சத்திரம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இது 3 சூரிய பகவானோட நட்சத்திரம். அப்போ வந்து சூரிய திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ சூரியன் கோயில் வழிபாடு பண்றது, அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறது, சிவன் கோயில் செல்வது, சூரிய நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து வந்து சந்திர பகவானோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் வழிபாடு பண்றது, பச்சரிசி தானமா கொடுக்கறது, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது, வந்துட்டு அப்புறம் தயிர் சாதம் தானமா கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. முழு நிலவ 3ஆம் பிறை தரிசனம் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இது 3ம் வந்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரம். யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடக்குதோ அவங்க எல்லாம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு முறை சென்று வருவதும், முருகர் வழிபாடு தவறாம செய்யறதும் ரொம்ப வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இது 3 ராகுவோட நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரங்கும் போது ஒண்ணுக்கு ஒரு கோவில் இருக்கு. நான் வந்து திசைக்கு மட்டும்தான் சொல்றேன், நட்சத்திரத்தை சொல்லி திசைக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ராகு திசையா இப்ப அவங்களுக்கு வந்து திருநாகேஸ்வரம் போறது, அப்புறம் வந்து காளகஸ்தி போறது. அப்போ ராகு காலத்துல போய் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது, இந்த ராகுகால பூஜையில கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ராகு திசை வந்து கொஞ்சம் வந்து இதா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லதா நடக்கும் மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்கள வந்து குருவே போய் வழிபட்ட ஸ்தலம் தான் திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்றது, குருஸ்தலம் ஆலங்குடி போயிட்டு வர்றது, வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சிறப்பை தரும் மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். சனி பகவானோட நட்சத்திரம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஒண்ணுக்கு ஒரு கோயில் இருக்கு. நான் வந்து திசைக்கு மட்டும் தான் சொல்றேன். சனி திசைனா இப்ப வந்து திருநள்ளாறு போயிட்டு வர்றது, நகராட்சிக்காரங்களுக்கு இந்த மாதிரி. சனி திசைனாலே வந்து யார் சொல்றீங்க பாத்தீங்கன்னா கை கால் ஊனம் இருக்கிறவங்க, இந்த நம்மளை விட கீழே வேலை செய்யறவங்களுக்கு ஒரு தான தர்மம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பை தரும். அந்த சனி திசை அவங்களுக்கு நல்லபடியா பயன்படணும். எனக்கு சனி திசை, எனக்கு 7 சனி நடக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா அந்த சனி திசைக்கு உண்டான வந்து எள்ளுருண்டை தானமா கொடுக்கறது, குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு வரையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து வந்து புதன் திசை. புதனோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாதிரி புதன் திசை நடக்கிறவங்க, நான் திசைக்கு தான் சொல்றேன், நட்சத்திரத்துக்கு சொல்லல, திசை. அந்த மாதிரி புதன் திசை நடக்கிறவங்க பச்சைப்பயிறு தானமா கொடுக்கறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது, திருவெண்காடு புதன் பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதெல்லாம் ஒரு சிறப்பை திருமணம். அப்புறம் வந்து புதன்னாவே தாய் மாமனை குறிக்கும். அந்த புதன் திசை யாருக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோ அவங்க வந்து தாய் மாமனை வீட்டுக்கு ஒரு நாள்னாச்சும் வர சொல்லி
ஸ்டார்டிங்லயே ஒரு வர சொல்லி தாய் மாமனுக்கு ஒரு பச்சை கலர் துணி எடுத்து தேங்காய் பழ தட்டு வச்சு அவருக்கு ஒரு துணிமணி ட்ரெஸ்ஸை வந்து தானமா கொடுத்து அவருக்கு வயிறார உணவு கொடுத்து அந்த மாதிரி அவரை கவனிச்சு நம்ம அனுப்பும்போது தாய் மாமன் உறவு வந்து நீடிக்கும். யாருக்கெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ தாய் மாமன் உறவு கட்டாகும். அவங்களுக்குள்ளார ஒரு சண்டை வந்தே தீரும். அந்த மாதிரி தானம் செய்யும் போது அந்த புதன் திசை வந்து நம்மளை வந்து அவ்வளவு பாதிக்காது. அந்த மாதிரி வழிபாடு இதுவரையில நான் வந்து திசைக்குண்டான கோவில்களும் வந்து சிறப்பா சொல்லியிருக்கேன். அதை வந்து ஒருத்தர் பயன்படுத்தி பாருங்க, பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும் திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேலை சுமை காரணமாக தாமதமாக வந்துவிட்டேன். இருந்தாலும் அவங்களுடைய ஒரு சிறப்புரை ஆற்றியமைக்கு நன்றி. அடுத்ததாக நன்றியுரை வழங்க நமது ஜோதிட குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜனப் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 60வது நாள். 60 கூட்டினால் 6 என்பது சுக்கிரன், எனவே பெண் ஜோதிடர். மாசி 17 கூட்டினால் 8 என்பது சனி பகவானுடைய நம்பர். சனி பகவான் என்பது தாமதம், எனவே என் பெண் ஜோதிடர் இன்று சற்று தாமதமாக வந்துவிட்டார். மேலும் ஜோதிடர் சுமதி என்பதற்கு 8 எழுத்துக்கள் கொண்டது. மேலும் 1/3/2026 கூட்டினால் 5 என்பது புதன் என்றால் ஜோதிடம். இன்றைய ஜோதிடம் சிறப்பு. மேலும் புதன் என்பது இன்றைய ஆயில்யம் நட்சத்திரம் புதன் சாரம். மேலும் நாமயோகம் 5வது நாமயோகம் சோபனம். அதாவது 1/3/2026 கூட்டினால் 1 என்பது சூரியன். இன்று பிரதோஷம். இன்று சூரியனுடைய யோகி எனவே இன்று பிரதோஷம். மேலும் இதுவரை நமக்கு கரணம் மற்றும் திசை பற்றி மிக எளிதாக சுமதி அம்மா அவர்கள் தெளிவாக விளக்கினார். இதற்கு அம்மாவுக்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மேடம் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.